Dear students, welcome to Smart Learning channel. Today we can go to see Introduction to MySQL. நம்ம இது வரைக்கும் பார்த்தது பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸஸ்னா என்ன, டேட்டாபேஸில் டேபிள் ஃபார்மேட்டில் நமக்கு ஸ்டோர் ஆகும் டேட்டாஸு, ஸோ காலம், ரெக்கார்டு, அட்ரிபியூட்ஸோட டைப்ஸு, ER டயக்ராம்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம MySQL தான் நமக்கு ப்ராக்டிக்கல் செக்ஷனில் நம்ம டேட்டாபேஸஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட புக்கில். ஸோ MySQLனா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ MySQL அப்படிங்கிற நேம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MySQL is a database management system founded by Monty Whiteness and is named after his daughter name My. மாண்டி வைட்னஸ் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு. அவரோட பொண்ணோட நேம் வந்து எம்ஒய் அப்படிங்கிறது மட்டும் அந்த இனிஷியல் மட்டும் எடுத்து எஸ்கியூஎல்லோட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் MySQL அப்படிங்கிறது நம்மளோட டேட்டாபேஸோட நேமாக இருக்கு. ஸோ டேட்டாபேஸ்னா என்ன அப்படிங்கிறது நம்ம முதல்ல பார்த்துட்டோம். ஸோ டேட்டாபேஸ் இஸ் அ டிஃபைன்ட் ஆஸ் structured collection of data இல்லைன்னா related data items stored in one particular places that is known as a databases. ஓகே, டேட்டாபேஸ்க்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கேலரியில் எப்படி வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ் இருக்குது, அதை தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, எஸ்கியூஎல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்கியூஎல்ங்கிறது இட் இஸ் நாட் அ டேட்டாபேஸ், இட் இஸ் அ structured query language. This language is used to get data from databases. Okay, so இது வந்து one of the language. இந்த language யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய டேட்டாஸை ஆக்சஸ் பண்றதுக்காக நம்ம SQL அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகே, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரக்சர்டு query language. SQL அதோட எக்ஸ்பான்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு query language. இது 1 மார்க்ல கேட்பாங்க. ஸ்ட்ரக்சர்டு query language. It is not a database. It is a standardized language used to access the database and the data are processed to turn into the efficient information. ஓகே, ஸோ நம்ம queries பாஸ் பண்ணோம்னா டேட்டாபேஸ்க்குள்ள அந்த queriesலாம் எதில் எழுதுவாங்கன்னா இந்த SQL லாங்குவேஜஸ்ல எழுதுவாங்க. வாட் யூ மீன் பை queryன்னா கண்டிஷன்ஸ். இப்போ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்கு, அந்த டேபிள்ல வந்து எத்தனை பேர் 100 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற query கொடுக்குறீங்க, இதுதான் கண்டிஷன். ஓகே, கண்டிஷன் தான் நம்ம queriesன்னு சொல்றோம். அந்த queries வந்து எதுல எழுதுவாங்க, எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த SQL அப்படிங்கிற லாங்குவேஜ் யூஸ் பண்ணி எழுதுவாங்க. அது ரன் பண்றப்ப நமக்கு டேட்டாஸ்ல இருந்து நமக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி நமக்கு அந்த ரிசல்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ SQL ஸ்டாண்டர்ட் ஆல்வேஸ் ரெஃபர் டு த கரண்ட் வெர்ஷன் அண்ட் கரண்ட் வெர்ஷன் as 2003. ஸோ நவ் நம்ம SQL வந்து எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணுறாங்கன்னா 2003 அப்படிங்கிறது தான் மாடர்ன் கம்ப்யூட்டர்ஸில் டேட்டாபேஸஸில் நம்ம யூஸ் பண்ணுறது. கரண்ட் வெர்ஷன் வந்து 2003, SQL 2003. So MySQL is open source software that allows the managing relational databases. It also provides the flexibility of changing the source code as per the needs. நம்ம 11th படிச்சிருக்கோம் ஓப்பன் சோர்ஸ்னா என்ன, ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓப்பன் சோர்ஸ்னா இட் இஸ் அ ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஃப்ரீயாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு அதோட கோடிங்ஸ் வந்து யார் வேணாலும் நமக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஓனர் வந்து பர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, யார் வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கிறது தான் ஓப்பன் சோர்ஸ். ப்ரொப்ரைட்டரினா ஓனர் மட்டும்தான் சேஞ்ச் பண்ண முடியும், வேற யாருமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ MySQL இஸ் அ வாட் டைப் ஆஃப் சாஃப்ட்வேர், ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேராக இருக்கிறதுனால இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் சேஞ்சிங் த சோர்ஸ் கோட் ஆஸ் பர் த நீட்ஸ். நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி அதோட கோடிங் வந்து நம்ம மாற்றிக்கலாம், அதுதான் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸஸ் கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த டேட்டாபேஸஸ். நம்ம டேட்டாபேஸஸில் 2 டிவிஷன்ஸ் இருக்கு, DBMS, RDBMS. அந்த RDBMSக்குள்ளே வர்றது தான் MySQL. அடுத்து it runs on multiple platforms like Windows, Linux, and is scalable, reliable and faster. நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஓஎஸ் வந்து 11th படிச்சிருக்கோம். மேக்கு, லினக்ஸு, விண்டோஸு, ஸோ இதெல்லாம் இருக்கு. ஸோ இந்த எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும் நம்மளோட டேட்டாபேஸஸ். ஸோ இதோட queries வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தாலும் அதில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ஈஸியாக நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக ரிசல்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும், ஃபாஸ்ட்டாக ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். இருக்கிற ரிசோர்ஸஸை பொறுத்து நமக்கு சீக்கிரமாகவும் ஃபாஸ்ட்டாகவும் ரிசல்ட் கொடுக்கறதுனால இட் இஸ் ரிலையபிள் அண்ட் ஃபாஸ்ட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் overview of web databases. So web databases அப்படின்னு பார்த்தீங்கன்னா broadly divided into 2 types. One is heavy and light databases.
அது என்னது ஹெவி அண்ட் லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவி டேட்டாபேசஸ் சப்போர்ட் ஆல் த டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸ் whereas the web applications are supported by light databases. அதாவது ஹெவி டேட்டாபேசஸ் வந்து எல்லா விதமான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸையும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி வெப் டேட்டாபேசஸையும் சப்போர்ட் பண்ணும். அதே லைட் டேட்டாபேசஸ்னா சிலது மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், சிலது சப்போர்ட் பண்ணாது. ஸோ காமன்லி யூஸ் பண்ற டேட்டாபேசஸ் எல்லாம் என்னென்ன? அதாவது MySQL தவிர்த்து வேற என்னென்ன டேட்டாபேஸ் நேம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா DB2, Oracle, PostgreSQL, SQLite, SQL Server, Sybase இதெல்லாம் வந்து டேட்டாபேசஸோட நேம்ஸ். ஓகே. So due to the rapid growth in the web domain, most of the desktop applications are being converted into the web application, resulting in the availability of many web application in the network. நார்மலா இந்த டேட்டாபேசஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன்ஸ்க்காக, அதாவது வெப்சைட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றாங்க இல்லையா, அதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த டேட்டாபேஸ் தான் இதெல்லாம். இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அது அந்த ப்ராஜெக்டை பேஸ் பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இந்த இதுல வந்து இந்த நான் கொடுத்துருக்கேன் இல்லையா எக்ஸாம்பிள்ஸ், இந்த எக்ஸாம்பிள்ஸ்ல கொடுத்துருக்கிற இந்த டேட்டாபேசஸ் தான் மோஸ்டா எல்லா ஆர்கனைசேஷன்லையும் யூஸ் பண்ணக்கூடிய வெப் அப்ளிகேஷன் டேட்டாபேசஸ். ஓகே. ஸோ இது வந்து ஆரம்பத்துல இருந்து எப்படி growth ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு சின்ன பாயிண்டா நமக்கு வந்து இதுல கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரம் யூஸ் பண்றாங்க, ஒவ்வொரு டேட்டாபேசஸும் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து யூஸ் பண்றாங்க அப்படிங்கறது நம்ம புக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஹெவி டேட்டாபேசஸ் அண்ட் லைட் டேட்டாபேசஸ் இது ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெவி டேட்டாபேஸா இருந்ததுன்னா நெட்வொர்க் இஷ்யூ வந்து நமக்கு வராது. லைட் டேட்டாபேஸா இருந்ததுன்னா இதுல நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து அரைஸ் ஆகும். சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் கனெக்ட் பண்றதுல காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது லைட் டேட்டாபேசஸ்ல. ஹெவி டேட்டாபேசஸ்ல காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால சமாளிக்க முடியும், எந்த ஒரு ப்ராப்ளமே வராது, எஃபிஷியண்டா ஒர்க் பண்ணும். தட் இஸ் ஹெவி டேட்டாபேசஸ். ஸோ ஆல்சோ all the light databases that support the web applications are all known as a web databases. அடுத்து பார்த்தீங்கன்னா MySQL is the most commonly used database in the world due to its ease of use. அதாவது MySQL தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே நிறைய யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ். இதில் பாருங்கள் பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. 44.3% வந்து பீப்புள்ஸ் வந்து MySQL டேட்டாபேசஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. SQL சர்வர் வந்து 30.8% யூஸ் பண்ணியிருக்காங்க. SQLite வந்து 21.2% ஆஃப் பீப்புள் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. தென் Postgre, MongoDB, Oracle, Redis, Cassandra இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டாபேசஸோட யூசேஜோட அந்த பெர்சன்டேஜ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஈஸியாக நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம படிக்க போகிறது MySQL. ஏன்னா இப்போ ரீசெண்டாக மார்க்கெட்டில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேட்டாபேஸ் வந்து MySQL. இந்த MySQL நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணுறது, அதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்லையும் நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் MySQL அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அட்மினிஸ்ட்ரேஷன்னா DBAன்னு சொல்லுவாங்க, அதுதான் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷனோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன், இன்ஸ்டாலேஷன், பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி, டேட்டா பேக்கப் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த DBA தான். அதாவது இந்த டேட்டாபேஸ்க்கு தேவையான கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ மெமரி இருக்கணும், என்ன சாஃப்ட்வேர் தேவை, என்னென்ன ஃபாஸ்ட்ல இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கான்ஃபிகரேஷன் சொல்லுவாங்க. இன்ஸ்டாலேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பீடாக இருக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணுறது இந்த DBA தான். செக்யூரிட்டி பாஸ்வேர்ட்லாம் மெயின்டைன் பண்ணுறது, டேட்டா பேக்கப்பு தேவையான டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்றதோ, எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணணும், எவ்வளவு ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்றது எல்லாமே DBA தான். ஸோ DBA possesses the skills on database design and database queries, RDBMS, SQL and networking. DBA தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸை டிசைன் பண்ணும், அதோட குவரிஸை ப்ராசஸ் பண்ணும். தென் RDBMS கான்செப்ட்ஸ் எல்லாமே DBA தான் பண்ணும். SQL லாங்குவேஜும் DBAல தான் நம்ம கொடுக்க முடியும். நெட்வொர்க்கிங்கில் கனெக்ட் பண்ணுறது எல்லா வேலையுமே DBA தான் பண்ணும். The primary task is the creation of new user and providing them with the access rights. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நியூ யூசரை கிரியேட் பண்ணுறதுக்கு DBA தான் தேவை. அவங்க ஒவ்வொரு யூசருக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்ட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த யூசர் என்ன ஆக்சஸ் பண்ணணும், எதை ரீட் பண்ணணும், எதை ரீட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த ஆக்சஸ் பர்மிஷன்ஸ் எல்லாம் யார் கொடுப்பாங்கன்னா DBA தான் கொடுப்பாங்க.
Okay, so creating new user account to MySQL. எப்படி வந்து ஒரு புது யூசர் அக்கௌண்ட் வந்து MySQL எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம். In the MySQL database there exists a table named user. ஓகே, ஸோ டேபிள் நேம் வந்து யூசர் அப்படிங்கிறது கொடுக்குறோம். அதாவது ஒரு MySQL டேட்டாபேசஸ்ல there is exist a table named user. A newly created account must have an entry in this user table. கண்டிப்பா அதுல ஒரு என்ட்ரி இருக்கணும். When the admin creates an account with the user and password, the account is activated with various access rights, insert, select, update. ஃபர்ஸ்ட் நம்ம MySQL டேட்டாபேசஸ்ல யூசருக்கு பாஸ்வேர்டையும் நம்ம செட் பண்ணிடணும். செட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க டிபிஏ என்ன பண்ணணும்னா அதுக்கு ஆக்சஸ் ரைட்ஸ் கொடுக்கும். இன்செர்ட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், அப்டேட் பண்ணலாம், அந்த டேட்டாபேசஸ்ல என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் கொடுக்குது. அதுதான் வந்து ஆக்சஸ் ரைட்ஸ்ன்னு சொல்றாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. யூசர்ங்கிற டேபிள்ல என்னென்ன ஃபீல்டு எல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு, செலக்ட் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது ப்ரிவிலேஜ் எல்லாம் வந்து ஆக்சஸ் ரைட்ஸ், ப்ரிவிலேஜ், இன்செர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ் இதெல்லாம் வந்து ஆக்சஸ் ரைட்ஸ். ஸோ இது எப்படி வந்து கொரியா நம்ம எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, a new user account is added the values to the user table using the following insert query in MySQL databases. அப்போ ஒரு யூசர் அக்கௌண்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். அதுல ஒரு வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாஸ் பண்ண போறோம். வேல்யூ இன்சர்ட் பண்றதுக்கு இன்சர்ட் query வந்து யூஸ் பண்ணணும் MySQL டேட்டாபேசஸ்ல. அதுக்கு உண்டான சின்டாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்சர்ட் இன்டு டேபிளோட நேம் கொடுக்கணும். இது வந்து ஒரு ஜெனரல் ஃபார்மேட்டு. இது யூஸ் பண்ணி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஃபார்மேட் பார்த்துடலாம். இன்சர்ட் இன்டு டேபிள் நேம். டேபிள் நேம்குள்ள பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் 1, பேராமீட்டர் 2, பேராமீட்டர் 3 இது எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் பேராமீட்டர்ஸ். அடுத்து வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் 1 to n வேல்யூ எவ்வளவு வேல்யூ வேணாலும் கொடுக்கலாம். ஃபைனலி க்ளோஸ் த parenthesis and semicolons இம்பார்ட்டன்ட். இந்த query-யை கொடுத்து நம்ம என்டர் பண்ணோம்னா என்டர் பண்றப்போ நமக்கு அந்த இன்செர்ட் ஆகி எதுக்குள்ள இன்செர்ட் ஆகும்னா டேட்டாபேசஸ்க்குள்ள நமக்கு இன்செர்ட் ஆயிடும். பாருங்க அதுக்கு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. MySQL அப்படிங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்ட். இன்செர்ட் இன்டு யூசர் அப்படிங்கிறது நம்மளோட கீவேர்ட். அதுக்குள்ள நம்ம ஹோஸ்ட் நேம், பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. செலக்ட் ப்ரிவிலேஜ், இன்செர்ட் ப்ரிவிலேஜ், அப்டேட் ப்ரிவிலேஜ். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட், ஹோஸ்டோட நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட், நேம் வந்து பார்த்தீங்கன்னா கெஸ்ட், பாஸ்வேர்டு அவங்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னா கெஸ்ட் 1 2 3 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ரிவிலேஜ் அதாவது செலக்ட் ப்ரிவிலேஜ் எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரிவிலேஜ் அதாவது அந்த ஆக்சஸ் பர்மிஷன் ஓகேன்னு அர்த்தம். என்னன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஆக்சஸ் பர்மிஷன் இல்லைன்னு அர்த்தம். ஸோ செலக்ட் ப்ரிவிலேஜ் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க, இன்செர்ட் ப்ரிவிலேஜ் ஒய், அப்டேட் ப்ரிவிலேஜ் ஒய், எல்லாமே எஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். query ஓகே 1 row affected அப்படின்னு வந்து இதை கொடுத்து நம்ம என்டர் பண்ணதையுமே நமக்கு query ஓகே 1 row affected அப்படிங்கிறது டிஸ்பிளே பண்ணும். அப்படின்னா நமக்கு இன்செர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். The statement implies that the query is executed successfully with the time in seconds. கரெக்டா நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் இந்த query வந்து நம்ம ஏதாவது செமிகோலனோ இல்லை கமாவோ ஏதாவது ஒன்று விட்டுட்டீங்கன்னா நமக்கு எரர் மெசேஜ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, ஸோ இப்படிதான் நம்ம டேட்டாபேசஸோட queries வந்து கோடிங்ஸ் வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரிவிலேஜ் இந்த கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு கமாண்டும் அதாவது the above command is executed after every new account creation. ஒரு நியூ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கமாண்ட் வந்து கண்டிப்பா கொடுப்பாங்க. This command is similar to rebooting the server so that newly created the account and the access privilege or updated in the server. அதாவது ஆக்சஸ் ப்ரிவிலேஜஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுக்கிறது அப்டேட் பண்றதுக்காக இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேனுவல் சர்வர் ரீபூட்டிங் இஸ் அவாய்டட் பை இஸ் கமாண்ட். நார்மலா நம்மளா ரீபூட் பண்ணாம யூசர் ரீபூட் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் பண்றதுக்கு இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். The inserted record is retrieved using select query and structure is shown. அதாவது நம்ம இன்செர்ட் பண்ண வேல்யூஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா அதை செலக்ட் அப்படிங்கிற இந்த query யூஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க முடியும். MySQL அப்படிங்கிறது கமாண்ட் ப்ராம்ப்ட். ஸோ அதில் செலக்ட்ங்கிறது கீவேர்டு கொடுத்து ஸ்டார்னு கொடுத்தோம்னா நம்ம டேபிளில் இருக்கிறது எல்லாமே நமக்கு என்ன ஆகும்னா டிஸ்பிளே ஆகும். எல்லா ஃபீல்டுன்னு அர்த்தம், ஆல் ஃபீல்டுன்னு அர்த்தம் ஸ்டார்னு கொடுத்தோம்னா ஆஸ்ட்ரிக்ஸ். ஃப்ரம்
யூசர்ங்கிறது டேபிள் நேம், வேர் நேம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கெஸ்ட் 123 அப்படிங்கிற நேம்ல இருக்கிற எல்லா ஃபீல்ட்ல இருக்கிற வேல்யூஸையும் நமக்கு டிஸ்பிளே பண்ணணும். பாருங்க, ஹோஸ்ட் வந்து லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தோம், நேம் வந்து கெஸ்ட், தென் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க, தென் அதுக்கு அடுத்து செலக்ட் ப்ரிவிலேஜ் ஒய், இன்சர்ட் ப்ரிவிலேஜ் ஒய், அப்டேட் ப்ரிவிலேஜ் ஒய், இந்த மாதிரி டேபிள் ஃபார்மேட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கொரியை கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்றப்போ நமக்கு இந்த டேபிள் ஃபார்மேட்ல execute ஆகும். Okay. Since MySQL is most secure, it provides a function to encrypt the password. பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம கெஸ்ட் 123 கொடுத்தோம். அந்த கெஸ்ட் 123ங்கிறது யாரும் பார்க்கக்கூடாது. அதனால அதுக்கு பதிலாக வேற ஒரு நேம் வந்து இங்கே அசைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்கு பேர் என்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மாஸ்கிங் டெக்னிக்ஸ் அதான் சொல்லியிருக்காங்க. த பாஸ்வேர்டு கெஸ்ட் 123 இஸ் என்கிரிப்டட் அண்ட் ஸ்டோர்ட் ஆஸ் J2GD6V அப்படிங்கறது ஏதோ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஒரு என்கிரிப்ட் பாஸ்வேர்ட். அது வந்து அந்த கெஸ்ட் 123 பதிலா இதை அசைன் பண்ணிடுவாங்க. அது ஏன் அப்படி அசைன் பண்றாங்கன்னா, கெஸ்ட் 123 எல்லாருமே பார்த்துட்டாங்கன்னா ஈஸியா பாஸ்வேர்ட் கண்டுபிடிச்சு யார் வேணாலும் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஆக்சஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு செக்யூரபிள் பர்பஸ்க்காக இது வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பெராமீட்டர், அதுக்கடுத்து என்னென்ன பெராமீட்டர்ஸ் இருக்குன்னா, இந்த ப்ரிவிலேஜ் பெராமீட்டர், செலக்ட் ப்ரிவிலேஜஸ், இன்சர்ட் அண்ட் அப்டேட் ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே எஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா அந்த ஆக்சஸ் வந்து கிராண்டட்னு அர்த்தம், பர்மிஷன் கிராண்டட்னு அர்த்தம். என்னன்னு கொடுத்தோம்னா ஆக்சஸ் இஸ் டினைடுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது போக நமக்கு வேற என்னென்ன ப்ரிவிலேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட், இன்சர்ட், அப்டேட்டை தவிர டெலிட் ப்ரிவிலேஜ், கிரியேட் ப்ரிவிலேஜ், ஆல்டர் ப்ரிவிலேஜ்னு நிறைய ப்ரிவிலேஜஸ் இருக்கு. ஒவ்வொரு ப்ரிவிலேஜஸும் ஒவ்வொரு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ஸோ செலக்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ், அதாவது யூசர் கேன் செலக்ட் த ரோஸ் ஃப்ரம் த டேட்டாபேஸ் டேபிள்ஸ். டேபிள்ஸ்ல இருக்கக்கூடிய ரோவை செலக்ட் பண்றதுக்கு select privilege வேணும். insert privilegeனா user can insert the rows into the database table. டேபிள்ல ஏதாவது ஒன்று insert பண்றதுக்கு insert privilege வேணும். update privilegeனா user can update the rows of the database tables. அதாவது டேபிள்ல இருக்கக்கூடிய பழைய இன்ஃபர்மேஷனை மாத்துறதுக்கு அப்டேட் ப்ரிவிலேஜஸ் வேணும். டெலிட் இன்ஃபர்மேஷனை ரிமூவ் பண்றதுக்கு பர்மிஷன். கிரியேட் ப்ரிவிலேஜ் அப்படின்னா புது இன்ஃபர்மேஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரியேட் பண்ணிக்கலாம், புது டேபிளே கிரியேட் பண்ணிக்கலாம் டேட்டாபேஸ்க்குள்ள. ஸோ அது வந்து அதுக்கு உண்டான பர்மிஷன். அதுக்கடுத்து ஆல்டர் ப்ரிவிலேஜ்னா யூசர் கேன் மேக் த சேஞ்சஸ் டு த டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர். டேட்டாபேஸ் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் பண்றதுக்கு ஆல்டர் ப்ரிவிலேஜ் வந்து நம்ம கொடுக்கணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ப்ரிவிலேஜஸ் இன் MySQL. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.